அப்படிப்பட்ட ஒரு மனிதனை தேடி அவன் மேல் அன்பு கூர்ந்து அவனை சுகமாக்குவதற்காக பாருங்கள் அக்கறைக்கு போவோம் என்று சொல்லி சீசர்களையும் அழைத்து கொண்டு இந்த கதைகளுடைய நாட்டுக்கு போக ஒரு மனுஷன் சொல்லுவாங்க. தனிப்பட்ட ஒவ்வொரு நபர் மேல கத்திர எப்படி இருக்கிறார்? அக்கறை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அன்புள்ளவராக இருக்கிறார். ஒரு மனுஷனை தேடி போறார், சுகமாக்குகிறார். உங்களையே நான் தங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வேண்டி கொடுக்க இல்லை, நீ போய் நான் கத்தர் உனக்கு செய்தவரை நீ போய் என்ன செய். தனிப்பட்ட ஒவ்வொரு நபர் மேல அவர் அக்கறை உள்ளார் என்று நடந்து போகிறார். பாருங்கள், சமாரியா பட்டணத்திலே சீகார் என்கிற ஊருக்கு இயேசு வந்தார். எதற்கு தெரியுமா? அந்த சமாரியா ஸ்திரீ, பாவத்தில் நிறைந்த அந்த ஸ்திரீ எப்பொழுது அவர் கண்டுபிடிக்க வருவார்? மதிய நேரத்தில். யாரும் தெரியாம அந்த மதிய நேரத்தில் அவர் தண்ணி பிடிக்க வருகிறார். ஏன் அந்த நேரத்தில் அங்க போகிறார்? சீகார் என்கிற அந்த ஊருக்கு போகிறார், அந்த ஸ்திரியை ரட்சிப்பதற்காக. அந்த ஸ்திரீ மேல தேவன் அன்பு வைத்தார். எல்லாரும் எடுத்து ஒதுக்கினார்கள். பாவியான ஸ்திரீ என்று சொல்லி இயேசு அன்பு வைத்து அவளை ரட்சித்து நீ போய் பாவம் செய்யாது என்று சொன்னார். நீங்கள் வாசிக்க வேண்டாம். யோவான் 4ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிப்பது கண்பானவர்களே. ஒரு ஸ்திரியை ரட்சிக்கும்படியாக அந்த ஒரு ஸ்திரியை ரட்சித்தவுடனே பாருங்க, அந்த ஊரால் எல்லாருமே அந்த பட்டணத்தை எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க? என்ன இயேசுவை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். ஒரு சொல்லி நிமித்தம் மட்டுமல்ல, இயேசுவின் வார்த்தையை நாங்களே கேட்டு அவரை உலக ரட்சகர் என்று என்ன செய்வாங்க? அறிந்து விசுவாசிக்கிறோம். அவரை விட்டு வாங்கி போயிடுவாங்க. தேடி வந்த தெய்வம் அவர். தேடி தேடி வருகிறார். மகனே மகளே அழைக்கிறார். அன்பு வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. அன்புல நிறைந்திருந்தவராக இருக்கிற அப்படின்னாலே எப்பொழுதும் அவர் அன்பை என்ன செய்து கொடுக்கிறார்? எடுத்து காட்டிக்கொண்டே இருக்கிறார். ஸ்தோத்திரம். பாருங்கள், ஒரு மனிதன் பாருங்கள் ஓடி வந்து ஆண்டவராக இயேசுவிடத்திலே உலகால் படித்து நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நான் என்ன செய்ய வேண்டும்? ஓடி வருகிறார். உலகால் படிட்டு என்ன செய்ய வேண்டும்? அப்படியெல்லாம் கை கொண்டு சொல்றாரு. நான் சின்ன வயசுல இருந்தே நான் கை கொண்டு இதெல்லாம் எனக்கு ரொம்ப அத்துப்படி எல்லாம் தெரியும் எனக்கு. சில பேர் பாருங்க தண்ணீர் தொடர்ந்து சொல்லுவாடு தான் ஒண்ணுல இருந்து கடைசி